தேவ தூதர்களால் சூழப்பட்டவர்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒரு பெண்மணி சொல்கிறார்கள், இந்த உலகத்தில் நிறைய பிரச்சனைகள் நடக்கிறது. அதனால் நாங்கள் பாதுகாப்பு அதிகமுள்ள ஒரு கேட்டட் கம்யூனிட்டிக்கு குடிபெயர்ந்தோம். அதை நான் ரொம்ப விரும்புகிறேன். அந்த பகுதியை சுற்றி வேலி இருக்கிறது. வாசலிலும் காவல்காரர்கள் இருக்கிறார்கள். சகோதரி நான்சி சொல்கிறார்கள், நீங்கள் தேவனுடைய பிள்ளையாக இருந்தால் இந்த உலகத்தின் எந்த பாதுகாப்பையும் விட பெரிய பாதுகாப்பு உங்களுக்கு இருக்கிறது. எலிசாவின் வேலைக்காரனின் கதையை நினைத்து பாருங்கள். ஒரு நாள் காலையில் அவன் வெளியே பார்த்தபோது சீரிய படை முழுவதும் அவர்கள் இருந்த பட்டணத்தை சுற்றி நின்றது. அவர்கள் எலிசாவை பிடிக்க வந்திருந்தார்கள். அதை பார்த்த வேலைக்காரன் பயந்து போனான். ஆனால் தீர்க்கதரிசியான எலிசா பயப்படவில்லை. அவர் தேவனிடம் இவனுடைய கண்களை திறந்து காணச் செய்யும் என்று ஜெபித்தார். தேவன் அவன் கண்களை திறந்தபோது மலைகள் முழுவதும் அக்கினி ரதங்கள் தேவதூதர்களின் படையும் நிறைந்திருப்பதை அவன் கண்டான். நாம் வெளிப்படையாக காண்கிற சூழ்நிலையை மட்டும் பார்த்தால் பயம் எளிதாக நம்மை பிடித்துக் கொள்ளும். ஆனால் தேவன் நம் கண்களை திறந்தால் அவர் நம்மை சுற்றி பாதுகாப்பாய் இருப்பதை உணர்வோம். ஆகையால் நாம் பயத்தில் வாழ வேண்டியதில்லை. தேவனுடைய அனுமதி இல்லாமல் எதுவும் நம்மை தொட முடியாது. ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரமபிதாவே, நீர் எங்களை ஒருபோதும் தனியாக விட்டு விடாதவராக இருப்பதற்காக உமக்கு நன்றி. சில நேரங்களில் எங்கள் சூழ்நிலைகளை பார்த்து பயமும் கவலையும் எங்கள் இருதயத்தை நிரப்புகிறது. ஆனால் கர்த்தாவே, காணப்படுகிறவற்றை மட்டுமல்ல, உமது பாதுகாப்பையும் பிரசன்னத்தையும் விசுவாசத்தால் காணும் கண்களை எங்களுக்கு தாரும். எலிசாவின் வேலைக்காரனின் கண்களை திறந்தது போல நீரே எங்களை சுற்றி பாதுகாத்து நிற்கிறீர் என்பதை உணரச் செய்யும். பயத்தில் அல்ல, உம்முடைய சமாதானத்திலும் நம்பிக்கையிலும் வாழ கற்றுத்தாரும். உம்முடைய அனுமதி இல்லாமல் எதுவும் எங்களை தொட முடியாது என்ற உறுதியை எங்கள் இருதயத்தில் பதிய செய்யும். எங்கள் குடும்பத்தையும் வாழ்க்கையையும் உமது கரங்களில் ஒப்படைக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரமபிதாவே, ஆமேன். இந்த மெசேஜ் 31 அக்டோபர் 2024 நான்சி டிமோஸ் வோல்கமுத் அவர்களின் இயேசுவை தேடி என்ற புரோகிராமிலிருந்து எடுக்கப்பட்டது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.